கோட்பாடு இல்லாமல் ஒரு கட்சி சுற்றி தெரியுது அப்படின்னு இல்லை, உதயநிதி வந்து அந்த குடும்பத்தில் பிறக்கலைன்னா லட்சியம் கொள்கை கோட்பாடு இல்லாமல் ஒரு கட்சி சுற்றி தெரியுது அப்படின்னு இல்லை, உதயநிதி வந்து அந்த குடும்பத்தில் பிறக்கலைன்னா இன்னைக்கு வந்து ஒரு கவுன்சிலர் கூட ஆயிருக்க முடியாது. திமுக ஒரு ஒன்றிய செயலாளர் கூட உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு உதயநிதி மாதிரி ஒருத்தர் வந்து அந்த குடும்பத்துல மட்டும் இல்லைன்னா ஒன்றிய செயலாளர் பதவி கூட கொடுத்துக்க மாட்டாங்க. அதாவது அவங்க அப்பாவே ஒரு பொம்மை முதல்வர். வீட்டில் இருப்பாங்களே இந்த பெரியவங்க போலன்னா வீட்டில் இருக்க பையனை ஒரு கல்யாண காதுக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் உதயநிதி வந்து அவங்க அப்பா போக முடியாத ஃபங்க்ஷனுக்குலாம் போய் ரிப்பன் வெட்டுற வேலைக்கு ஒரு போஸ்டிங்கை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு 2 IAS ஆஃபீஸரை போட்டு அதுக்கு 2 துறையை கொடுத்து இதுவரை அவர் இந்த 4.5 வருஷத்துல அவர் அமைச்சராக 3 வருஷத்துக்கு மேல இருக்கிறாரு. அவர் துறையில உட்கார்ந்து அவரோட துறையோட செக்ரட்டரிட்ட மீட்டிங்காவது போட்டிருக்காரா? இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? அவருக்கான கடைசி வரைக்கும் கத்துக்குட்டியா தான் இருக்கிறார் உதயநிதி. அவர் எதையும் கத்துக்க போவதும் இல்லை. யாராவது உட்காந்து தினமும் நாய் கூட விளையாண்டு போட்டோ போட்டுட்டு இருப்பாங்களா ஒரு அமைச்சர், அதுவும் துணை முதல்வர்? அவருக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அதான் வந்து சொல்றோமே, அந்த குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றால் அந்த திமுகவில் ஒன்றிய செயலாளர் போஸ்ட் கூட கிடைச்சிருக்காது உதயநிதிக்கு. அதான் போன வாரம் எங்களுடைய தலைவரும் சொல்லியிருந்தார். சொந்தமாக கட்சி ஆரம்பிக்காமல் யாரோ ஆரம்பித்த கட்சி, அண்ணா கஷ்டப்பட்டு ஆரம்பித்த கட்சியில் இன்னைக்கு போய் அறிவாலயத்துல போய் உட்காந்து அவர் பாட்டுக்கு ஜாலியா இருக்கிறாரு. அவருக்கு அரசியலும் தெரியாது, கடைசி வரை அரசியலை கத்துக்க போவதும் கிடையாது. கடைசி வரை கத்துக்குட்டி தான். அவரெல்லாம் பெருசா நீங்க எடுத்துக்க வேண்டாம். இதே அப்படி கமெண்ட் பண்றாரு சார். பட் ஆனா அந்த தலைவர்கள் தான் அவர் கிளைம் பண்றாரு. அண்ணாவை கிளைம் பண்றாரு, எம்ஜிஆர் கிளைம் பண்றாரு, ஜெயலலிதாவை கிளைம் பண்றாரு. அதாவது அண்ணாவை மறந்தது திமுக, அடுத்து அதிமுக. இன்னைக்கு இருக்கிற யாராவது அண்ணாவை பற்றி பேசியிருக்காங்களா? அண்ணா கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச கட்சி. அண்ணாவிற்காக தான் அன்னைக்கு ராஜாஜி அந்த கூட்டணியே அமைச்சார். அண்ணாவிற்காக தான் எம்ஜிஆர் அந்த திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு பாடுபட்டார். இது எல்லாம் அண்ணாவிற்காக நடந்தது. அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் மற்றவர்கள் இது எல்லாருக்கும் தொண்டர்களுக்கான கட்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உடனே ரிசைன் பண்ணிட்டு அடுத்தது நெடுஞ்செழியன் பல பேரை அவர் பரிசீலித்தார். நடுவில் புகுந்து எம்ஜிஆர் துணையுடன் ஆட்சியை கைப்பற்றினார் கருணாநிதி அவர்கள். இதை வீடு வாடகைக்கு பிடிச்சிட்டு அந்த வீட்டையே சொந்தமாக்கி வாங்கலாம். அது மாதிரி அந்த குடும்பம் வந்து திமுகவை சொந்தமாக்கி கொண்டது. அவர்களுக்கு இது ஒரு முழுமையாக ஒரு வியாபாரம். அந்த குடும்பத்திற்கு கட்சி அரசியல் எல்லாம் ஒரு வியாபாரம். எங்களுடைய தலைவருக்கு அப்படி கிடையாது. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கார், மக்கள் பணி செய்யறாரு. 2 பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவர்களை பற்றி நம்ம வேணும். கரூருக்கு அப்புறம் இந்த பாதுகாப்புல வந்து நம்ம இன்னும் ரியலைஸ் பண்ண நினைக்கிறீங்களா? சரியான பாடம் கத்துக்க நினைக்கிறீங்களா? அதாவது நீங்க ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருப்பீங்க. 4998 பேருக்கு கீழே தான் நாங்கள் வந்து போன தடவை கூட்டமே உள்ள அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுவும் கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஆரம்பிச்சு 1:10க்குலாம் முடிவடைந்து விட்டது. எல்லா விதமான பாதுகாப்பு செஞ்சிருந்தோம். இவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட டாக்டர்கள், மினி கிளினிக் எல்லாம் வச்சு ஏற்பாடு செய்து எந்த கூட்டத்தையாவது நீங்க போய் பாருங்க, ஏதாவது ஒரு அரசியல் கட்சி கூட்டம் இருக்கான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் பாதுகாப்பிற்காக நாங்கள் முனைப்போடு செயல்பட்டு வருகிறோம். மற்றபடி கண்டிப்பாக இது தொடரும். மக்களுக்கான பாதுகாப்பை முன்னுரிமை கொடுத்து நாங்கள் செய்வோம். எப்படி ஒருத்தர் இறக்குறாரு சார்? அந்த டைம் இஷ்யூன்றாங்க. முதல்ல 12 to 3ங்கிறது என்ன டைம்? பொதுக்கூட்டம் நடத்துற நேரமா? இல்ல, அவருடைய ஹிஸ்டரி பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க ஏற்கனவே பேசிட்டோம். அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு தொந்தரவு இல்லாத மாதிரி அடுத்து வர கூட்டங்கள்ல நாங்கள் எந்தெந்த மாதிரியான சுமூகமாக இதை நடத்த முடிக்க வேண்டும். நிதி வழங்க இல்ல, நிதி ஏற்கனவே எங்களுடைய கட்சியில இருந்து கொடுத்து விட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.